அனைவருக்கும் வணக்கம். கடந்த 12ஆம் தேதி திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் இந்த கரூர் துயர சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்று கரூருக்கே சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் அவருக்கு வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி. ஏற்கனவே இந்த வழக்கை எஸ்ஐடி அமைத்து விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அஸ்ராகார்க் அவர்களினுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு இயங்கி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த அலுவலகத்திற்கு பக்கத்தில் சில ஆவணங்கள் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அது கூடவே 32 GB பென்ட்ரைவும் பார்த்தீங்கன்னா எரிஞ்ச நிலையில் இருந்திருக்கு. ஸோ இதை இன்னைக்கு பார்த்த உடனே பலரும் எழுப்பிய கேள்வி அப்படிங்கிறது, இதில் ஏதாச்சும் முக்கியமான ஆதாரங்கள் இருக்கா, அந்த ஆதாரங்களை அளிப்பதற்கு இவர்கள் முற்பட்டார்களா அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகள். அதற்கு எஸ்ஐடி தரப்புல இருந்து சொன்ன விளக்கம் அப்படிங்கிறது, இது எல்லாமே தேவையற்ற காகிதங்கள். குறிப்பாக இந்த வழக்கினுடைய முக்கிய ஆவணங்களை நாங்கள் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா ஒரு வழக்கு எஸ்ஐடி கிட்ட இருந்து சிபிஐக்கு மாறுது அப்படின்னாக்க இது வரைக்கும் அவர்கள் விசாரித்த இல்லை கேதர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் சிபிஐட்ட கொடுக்கணும். இந்த வழக்கு சம்பந்தமான கோப்புகள் எல்லாத்தையுமே ஒப்படைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒப்படைக்க போன சமயத்தில் தான் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அப்போ முக்கியமான ஆவணங்கள் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இது தேவையில்லாத பேப்பர், இதெல்லாம் வெளியே யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இதை என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணுற காரணத்துக்காக நாங்கள் எரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த 32 GB பென்ட்ரைவில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க எப்படி ஒரு பென்ட்ரைவை அவர்கள் எரிக்கலாம், அதில் அப்படி என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எக்கச்சக்கமாக வருது. இப்போ என்னன்னா சிபிஐ இதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி ஏதேனும் ஒரு முறை நடந்ததா, இல்லை அந்த பென்ட்ரைவில் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இப்போ சிபிஐ கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ சிபிஐ இந்த வழக்கில் உள்ள வர்றாங்க அப்படிங்கும்போது இதனுடைய விசாரணை இதற்கப்புறமா ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் சட்டமன்றத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு நீண்ட ஒரு உரை, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் துயர சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது அரசு மீது அப்படிங்கிறத அவர் சொல்லி பல விஷயங்கள் அங்கங்கே பாயிண்ட்ஸ் முன் வச்சிருந்தார். இது வரைக்கும் சமூக வலைதளங்கள் என்னென்னலாம் கேள்விகள் வந்துச்சோ அது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு இருந்துச்சு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அவருமே பார்த்தீங்கன்னா திமுகவினர் சமூக வலைதளங்களில் சொன்ன கருத்துக்களை அப்படியே எடுத்து சட்டசபையிலே பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே அதே சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பற்றி ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக அங்கே எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருந்துச்சு எல்லாருமே கேட்குறீங்க. அது உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 3 இல்லை, 5 போஸ்ட்மார்ட்டம் டேபிள்கள் அங்கே இருந்துச்சு. நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணோம். போர்க்கால அடிப்படையில் எமர்ஜென்சி அடிப்படையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அங்கே குறிப்பிட்ட நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிக்க முடிஞ்சிச்சு. எப்படி 39 உடங்களுக்கும் ஒரே நாளில் நீங்கள் பண்ண முடிச்சுன்னு கேட்டிங்களா, அது இப்படி தான் பண்ண முடிச்சுங்க விளக்கத்தை கொடுத்தாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள், சட்டத்துறை அமைச்சர், அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் போஸ்ட்மார்ட்டம் டேபிள் 8 டேபிள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணோம். அதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணோம். திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைனாலும் நாங்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை பெர்மிஷன் வாங்கிட்டு இரவோட பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி 8 போஸ்ட்மார்ட்டம் டேபிளில் வச்சு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். ஏற்கனவே மருத்துவர்கள் பக்கத்துலேருந்து வரவழைக்கப்பட்டாங்க, செவிலியர்கள் பக்கத்து மாவட்டம் வரவழைக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் டேபிளுமே அரேஞ்ச் பண்ணி பண்ணோம் இப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா இந்த முரண் தான். போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து 22 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், உடற்கூறாய்வு மருத்துவர்கள். ஆக மொத்தம் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி 5 மேஜைகளில் செய்ய தொடங்கினார். அது கேட்கிறார், 3 டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்களே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. இந்த வீடியோ தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுமே எடுத்து பகிர்ந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. எப்படி நீங்க மாத்தி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ பாஜகன்னு சொன்னோடனே நமக்கு இன்னொரு கேள்வி வரும். பாஜக தலைமையில் ஒரு உண்மை அறிவும் குழு தமிழ்நாட்டுக்கு கரூருக்கு 8 எம்பிக்கள் சேர்ந்து பல இடங்களில் மக்கள்கிட்ட போய் விசாரிச்சு கேள்விகள்லாம் கேட்டு அதற்கான விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அரசினுடைய ஒரு ஆட்சி தான் நடந்திருக்கு, இது தவிர்க்கக்கூடிய ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் பல கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு உண்மை அறியும் குழு இதே மாதிரி கரூருக்கு போயிட்டு விசாரித்து அவர்கள் ஒரு அறிக்கையை இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு எதிராக விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு அலட்சிய போக்கு, இந்த கூட்டத்தை சரியாக கண்காணிக்க தவறிட்டாங்க, இந்த கூட்டத்தை வழிநெறிப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் ஒரு அறிக்கையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, உண்மை அறியும் குழு அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே ஒரு சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு.
ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் இதை கண்காணிக்கிறதுக்காகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல இங்கே வந்து ஒரு உண்மை அறியும் கண்டறியும் குழு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க, அது ஊடகங்களில் செய்தியாக மாறுது. அப்படிங்கும்போது இதுவுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்புது. என்னன்னா, உண்மை அறியும் குழு இப்போ எதுக்கு வேலை பார்க்குறீங்க, அதான் விசாரணை பண்ணுறதுக்கு சிபிஐ இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள். அதுலேயுமே அவர்கள் வந்து பேட்டியில் எதிர்த்தரப்புல இருந்து பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப சரமாரியான கேள்வியெல்லாம் தொடுத்திருந்தாங்க. குறிப்பாக ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியினுடைய வந்து அவர்களை வந்து ஒரு இன்ட்ராக்ஷனோட தான் அது போயிருந்துச்சு. வெறுமனே அவர்கள் வந்தாங்க, ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க, போனாங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் இவர் இங்கிருந்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிற கருத்தா இல்லை மக்கள் சொன்ன கருத்தா, உங்களோட கருத்தை யாரும் கேட்கல மேடம், மக்கள் சொல்கிறது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சரமாரியாக ஒரு விவாதம் வந்து போச்சு. சொன்னீங்க ராங் சைட்ல வந்துட்டாரு, அது ஒரு. ஆனா விஜயோடைய வாகனத்தை கிட்டத்தட்ட அங்க மேம்பாலத்திலேருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. அப்ப டிஎஸ்பி தானே, காவல்துறை தானே அவரை ராங் சைட்ல கூட்டு வந்திருக்கு. இல்ல இல்ல, வண்டி தான் இது காவல்துறையே தெளிவுபடுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். ஸோ அந்த கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாகவே வந்து போயிட்டு இருக்கு. இதில் வந்து நீதி கிடைக்கணும், இல்லை தவறு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க தரப்பில் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவர்களையும் தண்டிக்கணும். அதே சமயத்தில் இந்த பக்கம் தாவேகா தரப்பில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் போலீஸ் வந்து அதுக்கு மேலே போகாதீங்க, இங்கேயே நின்று பேசுங்கன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் முன்னேறி போய் பேசும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்தாங்க. அப்படிங்கும்போது அவர்களையும் தண்டிக்கணும். ரெண்டு பக்கத்துலையுமே தீர ஆராய்ந்து யார் மேலே தவிர அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பேசக்கூடிய ஒரு புள்ளி. அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல திமுக வந்து வம்படியாக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் திமுக சதிப்படி நடந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னாடி இவர்கள் வந்து அதை அப்படி மூடி மறைக்கிறதுக்கு, இல்லை இதை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் தவறே இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணுறாங்க. குறிப்பாக சன் நியூஸை வச்சு அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து இந்த உண்மை அறியும் குழு வந்து சொன்ன அறிக்கையை பத்திரிகையாளர்கள் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கள் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையவே எடுத்து முழு நேர செய்தியாக போட்டுட்டு இருக்கிறது சன் நியூஸாக மட்டும்தான் இருக்குது. இந்த கரூர் சம்பவத்தை வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் மேலே மட்டுமே கட்டிட்டு ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து சன் நியூஸ் மாதிரி திமுக சார்ந்த பத்திரிகைகள் வந்து முழு நேரமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து கவனித்து இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது மூலமாக தான் நமக்கு இதில் வந்து தீர்வு கிடைக்கிருக்கு. இன்னொன்று, இதில் சிபிஐ விசாரணைக்கு வந்து இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததுனால, சிபிஐ கைக்கு இது போயிட்டதுனால இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. இது வெறுமன சிபிஐனுடைய விசாரணை மட்டும் கிடையாது. அதை வந்து கண்காணிப்பதற்கு உச்சநீதிமன்றமும் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படி இருக்கும்பொழுது நீதிமன்றம் வந்து பாஜக கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வரையில் சொல்லிட்டு போயிட முடியாது. கண்டிப்பாக பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமானா இருக்கும். ஏன்னா இந்த வழக்கை வந்து எப்போ எடுக்கணும், எப்போ வந்து நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவர்கள் நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை வந்து பெரிய அளவில் ரொம்ப நாளைக்கு தள்ளிட்டு போகவும் முடியும், இல்லை உடனடியாக விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வரவும் அவர்கள் நினச்சா முடியும் தான் நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கருத்தும் இருக்குது. இப்போ சிபிஐ கிட்ட வந்து இப்போ போயிட்டதுனால மொத்தமாக வந்து குடிமையே வந்து பாஜக கிட்ட அப்படின்னு நம்ம பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று கவனிக்கணும். இந்த கருத்தை வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறாங்கன்னா அது ஓகே. சிபிஐ கிட்ட போச்சுன்னா உங்களுடைய குடிமை வந்து பாஜக கிட்டன்னு சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர்கள் தரப்பில் வந்து ஒரு வழக்கு சிபிஐ கிட்ட எதுவும் இல்லை, அவர்கள் வந்து மாட்டிக்கலன்ற விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் திமுக சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு போச்சு அப்படின்னா உங்கள் குடிமையே வந்து பாஜக கிட்ட தான் அப்படி திமுக வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வி அப்படிங்கிறது, இப்போ அஜித்குமாரினுடைய வழக்கு சிபிஐ கிட்ட தான் இருக்குது. அப்போ அஜித்குமாரினுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது முதலமைச்சரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய காவல்துறை செய்த படுகொலை. நிச்சயமாக வந்து இது காவல்துறை செய்த படுகொலை, அது வந்து விசாரணை மரணம்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விசாரிக்கிறங்கிற பேரில் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞருக்கு நீதி பெற்று தருவதற்கு சிபிஐ வந்திருக்காங்க இல்லையா. அப்போ இந்த வழக்கு சிபிஐ கிட்ட தான் இருக்குது. அப்போ காவல்துறை தான் சம்மந்தப்பட்டவங்க, காவல்துறையுடைய அமைச்சரே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக லிங்க் பண்ணவும் அவர்களால் முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கும் சிபிஐ கிட்ட இருக்குன்னா அப்போ திமுகவினுடைய அந்த ஒரு குடிமை சிபிஐ கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையும் சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு. அப்போ உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க, அங்கேயும் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. சிபிஐ கிட்ட தான் இப்போ அந்த வழக்கு இருக்குது. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையும் வந்து சிபிஐ கிட்ட இருக்கிறது, அதனால் வந்து திமுகவினுடைய குடிமை பிஜேபி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது திமுக சிந்திச்சு பார்த்துக்குங்க. திமுக தான் இதை பார்க்கணும். ஸோ ஒரு கருத்து வந்து சரியானதாக இருந்தாலும் அதை யார் சொல்கிறாங்க, இப்போ சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு போச்சு அப்படின்னா சென்ட்ரலில் பிஜேபி இருக்காங்க, அதனால் அவங்க சார்பாக இருக்கும். எஸ்ஐடி பண்ணாங்க அப்படின்னாக்கா அது மாநில அரசு கீழே வருது, அப்போ ஸ்டேட்டுக்கு சார்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியினுடைய வழக்குகள் எங்கெங்கே இருக்குது, நாம் யாருக்கு வந்து அடிபணிஞ்சிருக்கோம், இங்கேருந்து நம்ம வந்து டெல்லிக்கு வந்து ஒரு பிரச்சனை ரைடுன்னு பறந்து போயிட்டு அங்கே போய் சில முக்கிய அமைச்சர்களையும் மோடியையும் அமித்ஷாவையும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ ரெண்டுத்தையுமே நாம் வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.